இறையில் கல்லூரியில் படிக்கும் பொழுது கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஊழியத்துக்கு போவோம். நிறைய வியாதிஸ்தர்களை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு பெரிய பாரத்தோடு போவோம். அவங்களெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு. நாங்கள் போய் ஜெபம் பண்ணுற காரியமே என்னத்துக்கு, இறையில் கல்லூரியில் அங்கே உள்ள மாத்திரம் ஊழியம் கிடையாது. ஒரு வாதியார் இருந்தார், ஏவிடி சார்னு ஒருத்தர் இருந்தார், வின்சென்ட் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லுவார், ஜெயிலில் கூட நம்ம போய் ஊழியம் பண்ணோம். அங்கே இருக்கிறவங்க கூட இங்கே இருக்கிறவங்க சரீர காயத்தோடு இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க மன காயத்தோடு இருப்பாங்க. அவர் போவார் ஜெயில் மினிஸ்ட்ரிக்கெலாம் போயிட்டு ஜெயிலில் இருக்கிற கைதிகளை பார்த்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களுக்காக ஜெபித்த ஒரு நல்ல தேவ மனிதர். இன்றைக்கு அவரும் ஆண்டவருக்குள்ள நித்திரை அடைந்து அவரும் ஆண்டவரோடு கூட இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அவரை நினைவு கூறுகிறேன். அவர் அந்த இறையில் கல்லூரியில் படிக்கிற நாட்களில் வாலிபர்களை உற்சாகப்படுத்துவார். வாங்க கேஎம்சிக்கு போகலாம், ஊழியம் பண்ணலாம், அங்கே இருக்கிற வியாதிஸ்தருக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை ஊழியத்துக்காக கொண்டு போவார்.